ஸோ இங்கே இல்லையே அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தெரியல. கெஃபே காஃபி டே. உங்களில் நிறைய பேருக்கு கெஃபே காஃபி டே பற்றி நல்லாவே தெரியும். இந்த கெஃபே காஃபி டே ஒரு ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா. இவர் 1996 பெங்களூர்ல ஒரு சின்ன கெஃபே ஓப்பன் பண்ணாரு. 2010 1000+ அவுட்லெட்ஸாக மாறிடுச்சு. 2018 ஒரு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனி அது வளர்ந்து வந்துருந்துச்சு. 2019 யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சித்தார்த்தா அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவர் சூசைட் பண்ற டைம்ல கெஃபே காஃபி டே மேல 7000 crores டெப்ட் இருந்துச்சு, அதாவது கடன் இருந்துச்சு. இப்போ மாளவிகா ஹெக்டே என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்க கொஸ்டின் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் பேசவும் செஞ்சாங்க. மாளவிகா ஹெக்டேவோட கெஃபே காஃபியோட சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு. பட் மாசா ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க நம்ம மாளவிகா ஹெக்டே. அண்ட் இவங்க வேற யாரும் இல்லை, சித்தார்த்தா அவர்களுடைய ஒய்ஃப் தான். 2019 அப்புறம் சித்தார்த்தா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் 2020 மாளவிகா ஹெக்டே பொறுப்பேற்றுக்கிறாங்க. அண்ட் மொத்த கெஃபே காஃபியோட கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருந்தது. அண்ட் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கெஃபே காஃபி டேஸ் மட்டும் ஓப்பனில் இருந்தது. மற்ற எல்லா விதமான பிரான்ச்சஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவுட்லெட்ஸும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் 2020 நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகமே ஸ்டக்காகி நின்ன டைம் அது கோவிட். ஆல்ரெடி அவங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய புயல் வீசிட்டு இருந்துச்சு, அதோட சேர்த்து இந்த புயல் கோவிட். அப்போவும் அவங்க கொஞ்சம் தளராம மன தைரியத்தோட எதிர்த்து நின்னாங்க. ஸோ 2020 அப்புறம் திரும்பவும் கெஃபே காஃபி டே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் சொல்லி வச்ச மாதிரி 2 வருஷத்துல 7000 crores கடன் அப்படியே கம்மியாச்சு, ஜஸ்ட் 2 years. அண்ட் இப்போவும் கெஃபே காஃபி டே மாசாக. ஸோ இன்னைக்கான டே டு டே இன்ஸ்பைரிங் பர்சன் எபிசோட் 1ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மாளவிகா ஹெக்டே. அண்ட் நிறைய பெண்களுக்கு இங்கே இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம மாளவிகா ஹெக்டே அவங்கள பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.